வணக்கம். இன்னைக்கு பசும்பால் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு 1/2 லிட்டர் பசும்பால், காய்ச்சின பசும்பால் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஈவினிங் நீங்கள் பண்ண போறீங்கன்னா காலையிலே காய்ச்சிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி மேலே ஆடை தங்கும். ஸோ ஆடையோட பண்ணாதான் ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1/2 லிட்டரில் இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றவே இல்லை. ஸோ அப்படியே கட்டியான பாலை காய்ச்சி வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றுனா அந்த மாதிரி ஆடை தங்காது. ஸோ அதனால தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸோ கொதித்து வர வர சைடில் இருக்கிற அந்த ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுருங்க. நீங்கள் பேக்கெட் பாலை விட இந்த மாதிரி பசும்பாலில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பேக்கெட் பாலில் எப்படினாலும் அவங்க தண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை விட பாக்கெட் பாலை விட இந்த மாதிரி பசும்பாலில் நீங்கள் பண்ணுறப்போ சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ மாதிரி நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா பால் கட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சும் கிண்டாதீங்க. ஏன்னா அடியில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிரும். ஸோ மேலே ஒயிட்டாக இருக்கும், நல்லா இருக்காது, அந்த டேஸ்ட்டே மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே பண்ணுங்கள். அதே மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி ஆயினதுக்கப்புறம் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இப்போ நல்லா வத்திருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்க போகிறேன். சுகர் கிடையாது. ஏன்னா குழந்தைங்களுக்காக பண்ணுறோம். அதனால் ஹெல்த்தியாக இருக்கணுக்காக நாட்டு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன். நாட்டு சக்கரை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. எனக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை கரெக்டாக இருந்தது ஸ்வீட். ஸோ இனிமேல் விடாமல் கிண்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா பாதியாக வத்திருச்சு. குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் நம்மளுக்கு. பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். ரொம்ப கட்டியாகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இறுகிரும். ஸோ அதனால் ஓரளவு இதாக இருக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ விடாமல் கிண்டுங்க. ஓரளவு அந்த பேனில் ஒட்டாமல் சுருண்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனால் நீங்கள் பசும்பால் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.